எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஒரு யூடிஃபுல்லான கிரீன் சாதம் தான் பார்க்க போகிறோம். வாங்க, இது ரொம்பவே சூப்பரான சாதம் மட்டும் இல்லை, ஹெல்த்தியான சாதம் கூட. வாங்க, இப்போ நான் அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கிறேன். அதில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பும் 1 டீஸ்பூன் அளவு துவரம்பருப்பும் எடுத்துருக்கேன். அதை நம்ம இதை போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம். கூடவே ஒரு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்துருக்குறேன். புளி அதை நல்லா பிச்சு போட்டு நாரெல்லாம் எடுத்துருக்குறேன். போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. கூடவே பச்சை மிளகாய் ஒரு 2 எடுத்துருக்குறேன். அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டுங்க. இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துருக்குறேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவு மல்லி எடுத்துருக்குறேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா. இப்போ இந்த 3ஐயும் போட்டுடலாம். இதில் இந்த 3ஐயும் இப்போ நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நீங்கள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துருங்க. நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நல்லா இது பாருங்கள், ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை குறைப்பாக கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த கீரை வகைகளை சேர்த்துக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் மொத்தமாக போட்டால் இந்த பருப்பு வகைகள் சரியாக அரைப்படாது, அதனால தான். இப்போ இதையும் நம்ம சேர்த்துட்டோம். இதில் சேர்த்துட்டு மூடி போட்டு அரைச்சிருங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து இதை அரைச்சி நல்லா எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்காங்க, இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்காங்க. நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். கூடவே தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து பருப்பு சேர்த்து ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாமே வதங்கி வரட்டும். இப்போ 1 டீஸ்பூன் அளவு காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு வாசமாக இருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம காயத்தூள் சேர்த்துருவோம். பாருங்கள், காயத்தூள் சேர்த்தோன்னா நல்ல ஒரு சூப்பரான மனம் வருது, கமகமன்னு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். இதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதை நம்ம கழுவி இதில் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சாதத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு தான் சேர்த்துட்டேன். நான் ஒரு ஆளுக்கு தான் சாப்பாடு ரெடி பண்ண போகிறேன். இப்போ ஒரு கப்பில்னா ஒரு கப் அளவு அரிசி எடுத்துருக்கேன். வடித்த சாதத்தை நல்லா உதிரியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நம்ம இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்ருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்துலேயுமே இந்த கிரீன் சாதம் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்துலேயுமே படுற மாதிரி நல்லா கலந்து விட்டு சூப்பராக கிரீன் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றது மட்டும் ரொம்பவே ஹெல்த்தியான சாதம் கூட. பித்தம், வாந்தி, இந்த மாதிரி கொமட்டல் எது இருந்தாலும் சாதம் சாப்பிட்டா உடனே கேட்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.